அதற்கு வேண்டி அன்றைக்கி ராத்திரி குதிரை வாகனம், அஸ்வவாகனம்னு சொல்லுவா, குதிரை நம்பிரான் அப்படின்னு சொல்லுவா. அப்படி குதிரை வாகனம்னாலே குதிரைன்னு வந்துடுத்துனாலே இது ரெண்டு விஷயம் ஒன்று இருக்குது. அதில் குதிரை மேலே ஏறி வேட்டையாட போகிறான்னு ஒரு அர்த்தம். ரெண்டாவது, குதிரை வாகனம் வந்துடுத்துனாலே கூடையே திருமங்கை ஆழ்வார் அங்கே வருவார். அது மாடவீதியில் ஒரு பக்கத்தில் திருமங்கை ஆழ்வார் வந்து அந்த குதிரையில் வந்து பெருமாவுடைய நகைகளையும் கொடைகளையும் என்னென்ன உண்டு அத்தனையும் திருடி கொண்டு போய் மேற்கொண்டு அது பெரிய உற்சவம் பண்ணுவாள். அதுக்கு ஆச்சரியமான இந்த உற்சவம் வருவாள். குதிரை வாகன உற்சவம்னு ஒரு பேர். இன்னொரு பேர் வந்து திருமங்கை ஆழ்வார் திருநட்சத்திரத்தில் அந்த வயாளி மலவாளன் திருநட்சத்திரத்தில் அது நடக்கிறது. அப்படிப்பட்ட உற்சவம் அந்த வேடுபரி உற்சவம்னு அதுக்கு பேர். அந்த மாதிரி வேடுபரி உற்சவம் திருமங்கையாழ்வார் சின்ன குதிரையில் வந்து பெருமாளை பிரதர்ஷனம் பண்ணி அவருடைய நகைகள்லாம் எடுத்துட்டு மேற்கொண்டு அதுக்கப்புறம் பெருமாள் அவருக்கு அந்த காட்சி கொடுக்க மேற்கொண்டு பெருமாளை சேவிச்சன்றதுக்காக உடனே அங்கே வாடினேன் வாடி வரைந்தினேன் மறுத்தார் திருமங்கையாவோட பாசனம் சேவிக்கப்பட்டு மேற்கொண்டு பெருமாள் இந்த திருமங்கையாவரை மேற்கொண்டு குதிரை வாகனத்தில் மேற்கொண்டு எழுவார். அது 8ஆம் உற்சவம் சாயங்காலம் அது நடந்தது. 8ஆம் வருஷம் கார்த்தால வெண்ணத்தாழி கண்டன், 8ஆம் வருஷம் சாயங்காலம் வந்து குதிரை வாகனம் கூடாது. எளிமையாக அது மற்றவர்கள் சேவையில் நீ உபயோகப்படுத்த வேண்டும். இப்ப சிலவங்களுக்கு வந்து சமைக்க தெரியும், சிலவங்களுக்கு சமைக்க தெரியாது. அப்ப தெரிந்தவர்கள் தெரியாதவர்களை ஏளனமாக பேசுவது தவறு. அதை செய்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அந்த கல்வியை கொடுக்க வேண்டும். மற்றவர்களிடம் இல்லாதது நம்ம கிட்ட சில நேரத்தில் செல்வம் இருக்கும், மற்றவர்கள் கிட்ட இருக்காது. கல்வி இருக்கும், எல்லாருக்கும் இருக்காது. வீரம் இருக்கும், வேற ஏதாவது திறமைகள் இருக்கும். மற்றவர்களிடம் இல்லாத திறமை உன்னிடம் இருந்தால் அர்ஜுனா, நீ அதை மற்றவர்கள் சேவையில் உபயோகம் செய்ய வேண்டும். அதை வைத்துக் கொண்டு அகங்காரத்துல கொக்கரிக்க கூடாது, தலைக்கணம் இருக்கக்கூடாது. காண்டீபத்தை கீழே வை, பேசாம கீழே வச்சுட்டார். இனி நீ இந்த காண்டீபத்தை உபயோகமே பண்ணக்கூடாது. அர்ஜுனர் அப்புறம் எதுக்கு சும்மாவா கொடுத்தீங்க? இதை நீ உபயோகமே பண்ணக்கூடாது. குறிப்பாக கௌரவர்களுக்கு நேரா நீ உபயோகிக்க கூடாது. சரின்னு வச்சுட்டார். அதுக்கப்புறம் குருட்சேத்திர போர் வருது. எல்லாம் தயாராகி விட்டது. அர்ஜுனன் பார்த்தா எதிரியாக யார் நிக்கிறாங்க? தாய் மாமன், மாமன்மார், நண்பர்கள், உறவினர்கள், சகோதரர்கள், குருநாதர், தன்னுடைய தாத்தா பாட்டனார், உயிருக்கு மேலானவர்கள் நிக்கிறாங்க. கிருஷ்ணா, நான் சண்டை போட மாட்டேன். காண்டீபத்தை கீழே போட்டார். நான் சண்டை போட மாட்டேன். அதை பார்த்தால் என் உடல் நடுங்குகிறது, கண்கள் சோர்வடைகிறது, கண்களே இருட்டு போன என் குருநாதர் அவர் கையை பிடிச்சுதான் நான் நடந்தேன். முதல் முறையாக அம்பும் வில்லும் அவர்தான் எனக்கு எடுத்து கொடுத்தார். இவர்களெல்லாம் பார்த்து எப்படி சண்டையிடுவது? போட மாட்டேன். காண்டீபத்தை கீழே போட்டார். கிருஷ்ணர் சொன்னார், இந்த காண்டீபம் ஷோ பீஸா, சும்மா விளையாட்டுக்கா வச்சிருக்கிற, எடுத்து சண்டை போடு என்றார். அர்ஜுனருக்கு சரியான குழப்பம். அன்னைக்கு நான் சண்டை போடுறேன்னு சொன்னப்ப இவர் என்ன சொன்னாரு? சண்டை போடாது. இன்னைக்கு சண்டை போட மாட்டேன்னு சொன்ன இவர் என்ன சொல்றாரு? அன்னைக்கு அர்ஜுனனிடம் சொன்னார், காண்டீபத்தை எடுத்துக்கொண்டு தலைகணத்தில் ஆடாதே, தர்மத்தை கடைபிடி, காண்டீபம் உபயோகம் செய்யாதே. இன்னைக்கு என்ன சொல்றாரு? அர்ஜுனா, உன் தர்மத்தை கடைபிடி, சண்டை போடு. கேட்ட, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க சார். மாத்தி மாத்தி இந்த பக்கம் அந்த பக்கம் நான் எதைத்தான் பண்றது? அப்ப இந்த குழப்பம் பாருங்க எவ்வளவு பேருக்கு. தர்மருக்கு இந்த கேள்வி. என்ன கேள்வி? தர்மம்னா என்ன? அப்ப யுதிஷ்டிர மன்னருக்கும் இந்த கேள்வி. சரினா எது தவறு? இப்ப அர்ஜுனரும் சேர்ந்துகிட்டாரு. நீங்க கரெக்டா சொல்லுங்க, எது சரி எது தவறு? நான் அதை செய்யவா இதை மாத்தி மாத்தி சொன்னா எப்படி சரியாகும்? தர்மம்னா என்ன? கரெக்டா எல்லாம் தூங்கிட்டாங்க. எது? அர்ஜுனனுக்கு குழப்பம், தர்மருக்கு குழப்பம், விதுரருக்கு குழப்பம், 1 மணி நேரம் கேட்டு நமக்கும் குழப்பம். இப்ப எது சரி எது தவறு, எதை செய்ய வேண்டும்? அப்புறம் அழகா மகாபாரதம் பதில் சொல்லுது.
இப்ப முதல்ல அர்ஜுனன் கிட்ட காண்டீபத்தை உபயோகம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரா? ரைட். ரெண்டாவது என்ன சொன்னார்? அர்ஜுனன் கிட்ட காண்டீபத்தை உபயோகம் செய்யினார். அத குருட்சேத்திர போர்ல உபயோகம் செஞ்சு மாபெரும் வெற்றியை தழுவினார் அர்ஜுனன். அந்த காண்டீபத்துல ஒரு அம்பு எடுத்து வச்சா வைக்கும் போது 1 குறி பார்க்கும் பொழுது 10 எய்து விடும் பொழுது 100ஆக சென்று எதிரியை தாக்கும். அவ்வளவு சக்தி படைத்தது இந்த காண்டீபம். அதனால் அர்ஜுனனுக்கு காண்டீபதாரி என்ற பெயரும் கிடைத்தது. பேரும் புகழும் தனஞ்சயன், பார்த்தன், பல்குணன், ஏகப்பட்ட புகழ் கிடைச்சது அர்ஜுனனுக்கு. அப்படி அப்ப அவருக்கு அந்த காண்டீபத்தை கையில பிடிக்கும் போதே அப்படி ஒரு இதா இருக்கும். பாருங்க, உங்களுக்கு திடீர்னு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் கிடைச்சிருச்சு. உங்க கையில அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காருடைய கீ இருக்கு. எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அப்படியே காத்துல நடக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? சில நேரத்துல நம்ம அப்படிமா எல்லாரும் என்னை கவனிக்கிறார்கள், நான் தான் இந்த உலகத்தின் அச்சாணி, எல்லாரும் என்னை புகழ்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் நமக்கு வரும். நான் தான் பெரிய மனிதன் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எல்லாம் மனிதர்களுக்கு வரும். யாருமே நம்மளை கவனிக்க மாட்டாங்க. இருந்தாலும் நல்ல விலை மதிக்க முடியாத பொருட்கள் கையில வந்துருச்சுன்னா நம்ம கொஞ்சம் உயர்ந்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும். எனக்கு தெரிந்த ஒருத்தர் ரொம்ப விலை மதிக்க முடியாத வாட்ச் கையில கட்டியிருப்பார். ஆனா அது ஓடாது. ஆனா நல்ல பிராண்டட், ரொம்ப ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு வாட்ச். அப்ப நான் கேட்டேன், ஏயா ஓடாத வாட்சை கட்டுற? வாட்சினுடைய உபயோகம் என்ன? கடிகாரத்தினுடைய உபயோகம் என்ன? மணிகள். இது மணியை காட்டாது. உடனே அவசரம், அது நமக்கு தானே தெரியும், மொத்தவங்களுக்கு தெரியாது. பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க, பார்ப்பா இவ்வளவு விலை மதிக்கக்கூடிய இவ, அப்படி ஊரை ஏமாத்துறது. அப்போ போர் முடிந்தது, அர்ஜுனன் வெற்றி பெற்றார், உலகம் புகழ்ந்தது, தேவர்கள் புகழ்ந்தனர், அவங்கெல்லாம் பூக்களை மாறியாக பெய்தனர். உடனே போர் முடிஞ்ச உடனே கிருஷ்ணர் சொன்னாரு, இனி இந்த காண்டீபத்துக்கு வேலை கிடையாது, கொண்டு போய் யமுனையில வீசிட்டார். முதல்ல உபயோகம் பண்ணாதேனார், அப்புறம் உபயோகம் பண்ண சொன்னாரு. உபயோகம் பண்ணி முடிச்ச உடனே கிருஷ்ணர் சொன்னாரு, இந்த காண்டீபத்தை கொண்டு போய் என்ன செய்து, காண்டீபத்தை கொண்டு போய் என்ன செய்யணும்? யமுனையில வீசிட சொல்லிட்டு. அர்ஜுனனுக்கு வீசறக்கு மனசே இல்லை. எவ்வளவு பெரிய போரில் பங்கெடுத்திருக்கிறார். இந்த காண்டீபம் செய்த சாதனைகள், விளக்க முடியாத சாதனைகள். எவ்வளவு பெரிய வெற்றியை இந்த காண்டீபம் பெற்றுக் கொடுத்திருக்கிறது. இப்ப போய் இதை வீச சொல்றாங்களே, அவருக்கு மனசே இல்லை. கொண்டு போய் யமுனையில வீசிட்டார். பகவானுடைய சேவைகள் சில நேரத்தில் நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. லட்சுமணனை அழைத்துக் கொண்டு ராமர் என்ன சொன்னாரு? சீதையை தூக்கி தீயில போடு. நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த சீதா பிராட்டியை கொண்டு போய் வனத்துல காட்டுல விட்டுட்டு வந்துரு. நீங்க சாமி கும்பிட வர்றீங்க, பகவான் இருக்கார், ராமர் சீதை கோயில், சீதாராமர் கோயில், நீங்க உள்ள போய் ஜெயராம் ஜெயராம்னு சாமி கும்பிடுறீங்க. உடனே ராமர், பக்தா, என் பக்கத்துல நிக்கிற சீதாவை கொண்டு போய் தீயில போடு. நம்மளால முடியுமா? கற்பனை கூட செய்ய முடியாது இல்லையா? இந்த மாதிரி கடுமையான சேவைகள் தான் லட்சுமணனுக்கு கிடைத்தது. இங்க அர்ஜுனன் கிட்ட என்ன சொல்றாரு பகவான்? அந்த காண்டீபத்தை தூக்கி தீயில போடு அப்படின்ட்டார். உடனே இவர் என்ன செஞ்சாரு? காண்டீபத்தை பேக்ல ஒளிச்சு வச்சுட்டு, போடுறேன் நாளைக்கு போடுறேன். பார்த்தாரு, நான் சொல்லி கேட்கல. சரி அர்ஜுனா, இந்த போர்ல நான் நிறைய பொய் பேசிவிட்டேன், நிறைய ஏமாற்றுதல்கள் செய்தேன், பொய் பேசினேன், வேதங்களுக்கு புறமாக நான் சில செயல்களை செய்தேன் அப்படின்னார். கிருஷ்ணர் என்ன பொய்? அவர் பொய் பேசினாலும் இந்த பொய் உண்மை ஆயிரும். யோகேஸ்வர அகில குரு பகவன் நமஸ்தே, பாகவதத்தினுடைய முதல் ஸ்லோகத்துல பகவானை எப்படி துதிக்கிறது என்றால், சத்தியம் பரம் தீமஹி, பகவானே நீ பரம சத்தியம் என்றுதான் பாகவதம் அவரை துதிக்கிறது. அவர் அர்ஜுனன் கிட்ட சொல்றார், நான் பொய் சொல்லிட்டேன், சின்ன சின்ன தப்பா பண்ணிட்டேன், அதனால அர்ஜுனா நான் பிரபாச தீர்த்தத்தில் சென்று நீராடி விட்டு வருகிறேன், அது வரைக்கும் என் மனைவிகளை கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கும். நான் எங்க போறேன்?
பிரபாச தீர்த்தத்துக்கு போறேன், என் பாவங்களை எல்லாம் கழுவுவதற்காக பகவானுக்கு என்ன பாவம்? டிராமா மேல டிராமா போட்டுக்கிட்டே இருக்கிறார். என்னுடைய பாவங்களை நான் கழுவுவதற்காக பிரபாச தீர்த்தத்திற்கு போகிறேன். எனக்கு கொஞ்சம் அதிகமா மனைவிகள் இருக்கிறாங்க, உன்ன மாதிரி கிடையாது. நான் திரும்பி வர்ற வரைக்கும் இவர்களை பாதுகாத்துக் கொள்ள என்று சொல்லுகிறார். அர்ஜுனன் நினைக்கிறாரு, இத போய் இவர் ஏன் என்கிட்ட சொல்லு, இது என் கடமை, நான் செய்ய மாட்டேனா? அதுவும் இல்லாம என்னுடைய அரசாங்கம், என்னுடைய நாட்டுல என்ன மீறி யார் அவங்களுக்கு எந்த தொந்தரவு கொடுக்க போறாங்க? அதெல்லாம் என் கையில என்ன இருக்கு? காண்டீபம் இருக்கு. அப்படி இருமாப்புடன் இருந்து கொண்டார். அது பகவான் சொல்றாரு, அர்ஜுனா, ஊர்ல திருட்டு பயம் எல்லாம் அதிகமா இருக்கு, என் மனைவிகளை பாதுகாத்துக்கொள். காண்டீபதாரி, என் மனைவிகளை பார்த்துக்கோ. காண்டீபதாரி, நான் போயிட்டு வரட்டுமா? அர்ஜுனான்னு கூப்பிடல. அன்னைக்கு பூரா எப்படி கூப்பிட்டாரு? காண்டி. ஏன்? நான் சொல்லிட்டு நீ வீசல. காண்டீபதாரி, நான் போயிட்டு போனாரு. அர்ஜுனனும் இருந்தார். அன்றைக்கு என்று பார்த்து சாதாரண சில திருடர்கள், யாருமே தெரியாது, எந்த ஊர்ல இருந்து வந்தாங்க, எந்த திசையிலிருந்து வந்தார்கள் என்றே சாதாரண சில திருடர்கள் அர்ஜுனனை தோற்கடித்து பகவானின் மனைவிகளை கடத்தி கொண்டு போய்விட்டார்கள். கௌரவர்களுக்கு நேராக வெற்றி அடைந்தவர், சிவபெருமானுக்கு நேராக யுத்தம் புரிந்த அர்ஜுனன், யமனுக்கு நேராக யுத்தம் புரிந்த அந்த அர்ஜுனன் அன்றைக்கு சாதாரண திருடர்கள் முன்னாடி தோத்துட்டார். திருடி கொண்டு போய் விட்டார்கள். அந்த திருடர்கள் யாரை தூக்கிட்டு போயிட்டாங்க? பகவானுடைய மனைவிகளை கடத்தி கொண்டு போய் விட்டார்கள். இவருக்கு முகமே வாடி போச்சு. யார் வந்தாங்க? கடவுளே, என் வாழ்க்கையில என்ன நடக்குது? இன்னைக்கு வரைக்கும் என் முன்னாடி கர்ணன், பீஷ்மர், துரோணன், இது போல மகா வீரர்கள் கூட என் முன்னாடி சண்டை போட யோசிச்சாங்க. இன்னைக்கு வந்தவங்க யாரு? இப்ப கிருஷ்ணர் வந்தா நான் என்ன பதில் சொல்வேன்? என் நண்பர், அவர் என் கடவுள், என் உயிருக்கும் மேலானவர், அவர் வரும்போது எந்த முகத்தை காட்டுவேன்? அவர் மனைவிகளை பூரா திருடிட்டு போயிட்டாங்க. கிருஷ்ணர் வர்றார் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். இந்த மொத்த டிராமா அரேஞ்ச் பண்ணது யாரு? பிளான் பண்ணது அவர்தான். அவர் ஆட்டி வைப்பார், உலகமே ஆடும். இது தெரியாம சிலர், நான் பெரியவன், நான் உயர்ந்தவன், நான் நினைப்பது போல் நடக்கும் அப்படின்லாம் முடிவு பண்றாங்க. ஒண்ணுமே நடக்காது. எவ்வளவு பேர் சாப்பிடும் போது சொந்த நாக்கை கடித்திருக்கிறீர்கள்? நல்ல சுவையா சாப்பிடும் போது பாருங்க, சாப்பிட கூட தெரியல நமக்கு. ஆனா அகந்தை என்ன செய்கிறது? நான் உயர்ந்தவன், நான் பெரியவன் என்ற கற்பனையை வளர்த்துக் கொள்கிறது. அர்ஜுனனுக்கு ரொம்ப கேவலமாக போய்விட்டது. கிருஷ்ணர் வந்தார். அர்ஜுனா, நான் போய் பிரபாச தீர்த்தத்தில் எல்லாம் நீராடி குளித்து என் பாவங்களை களைந்து விட்டு வந்து விட்டேன். என் மனைவிகள் எங்கே? காண்டீபதாரி, என் மனைவிகளை பிரிந்து என்னால இருக்க முடியாது, என் மனைவிகளை அழைத்துக் கொண்டு வா. காண்டீபர் கூப்பிடுறாரு. அவர் உள்ள ஒளிச்சுக்கிட்டு இருக்கிறார், வெளியவே வரல. அர்ஜுனன் வாடிய முகத்துடன் வெளியே நடந்தது அனைத்தையும் சொன்னார். கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே கேட்டார், காண்டீபதாரி, காண்டீபம் வேலை செய்யலையா? காண்டீபத்தால் அவர் வெற்றி அடையவில்லை. எதனால வெற்றி அடைஞ்சார்? பகவான் கூட. ஜெயஸ்து பாண்டு புத்திரானாம் தேஷாம் பக்ஷ ஜனார்தனா, பகவான் கூட இருந்ததுனால வெற்றி அடைஞ்சார். அப்ப முதல்ல காண்டீபத்தை உபயோகம் பண்ண வேண்டாங்க. இரண்டாவது, அந்த காண்டீபத்தை நீ உபயோகம் செய் என்று சொன்னார். மூன்றாவது என்ன சொன்னார்? காண்டீபத்தை வீசு. இப்ப அந்த இடத்துல தர்மர் கிட்ட கேட்கிறார் யமன். யமனிடம் கேட்கிறார் பகவான், இப்ப உனக்கு தர்மம்னா என்னன்னு புரிஞ்சுதா? யமன் சாஷ்டாங்கம் பகவானை வணங்கி கொண்டு சொல்லுகிறார், தர்மம் என்றால் என்னவென்று எனக்கு சரியாக புரிந்து விட்டது. தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீத்தம். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் தர்மம். புரிஞ்சுதா? இப்ப பகவான் சொல்றாரு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை. நம்ம என்ன சொல்லணும்? ஆமான்னு தலையாட்டும். உடனே இல்லையே, கேலண்டர்ல அப்படி போடலையே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நீங்க ஒண்ணு கரெக்டா பாருங்க. அவர் சொல்றாரு, இப்ப மணி 8 கிடையாது, காலையில 5. உடனே நம்ம என்ன செய்யறோம்? ஆமா, பகவான் எதை சொல்லுகிறாரோ அதுதான் தர்மம். அவர் வார்த்தையில் தான் தர்மம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம்.
அதனால மகாபாரத யுத்தத்துல என்ன செஞ்சாரு? இரவை பகலாக்குனார், பகலை இரவாக்குனார், பஞ்சாங்கத்தை திருத்தி எழுதினார். ஏகப்பட்ட விஷயம் நடந்தது. பாண்டவர்கள்ல 5வது யாரு? நல்ல கதையா போச்சு. யாரு? சகாதேவன். மாபெரும் ஜோதிட நிபுணர். அவருக்கு நடக்க போறது, நடந்தது எல்லாமே தெரியும். எதிர்காலம் நடந்தது, நிகழ்வு எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு சொன்னாரு பகவான், உன்னோட பெரிய தண்டனை என்ன தெரியுமா? எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வாயை திறக்காம இருக்கணும். நமக்கு அப்படி கிடையாது. சின்னதா ஒரு செய்தி கிடைச்சா போது 10 பேரை போன் பண்ணி வாட்ஸ்அப்ல எல்லாம் நீங்க தெரிஞ்சுதா என்ன நடந்தது? ஒரு உண்மை, மற்றவர்கள் அறியாத ஒரு விஷயம் நம்ம அறிஞ்சிட்டோம்னா அத மனசுல பாதுகாக்கவே முடியாது. எவ்வளவு பேர் ஒத்துக்கிறீங்க? 10 பேரையாவது கூப்பிட்டு சொல்லிடுவோம். அதுக்கு ஒரு டிராமா வேற. அது ஒரு விஷயம் இருக்கு, சொல்லணுமா? இல்ல நான் சொல்லல. உடனே அவரு பரவாயில்ல சொல்லுங்க. இல்ல நான் சொல்லல, பரவாயில்ல சொல்லத்தான் போறாங்க. பெரிய ஒரு தவம் சகதேவனுக்கு. நடக்கக்கூடிய அனைத்தையும் நீ அறிவாய் சகதேவா, ஆனா யாருமே கேட்காம நீ வாயை திறக்க கூடாது. அது பெரிய ஒரு பனிஷ்மெண்ட், ஒரு தண்டனை சகதேவனுக்கு. இந்த ரகசியம் துரியோதனனுக்கு தெரியும். உடனே துரியோதனன் நினைச்ச சகுனி சொன்னாரு, எப்படி இருந்தாலும் குருட்சேத்திர போர் நடக்க போகுது. நீ போய் அந்த சகதேவனிடம் ஜோதிடம் கணித்து ஒரு நாளை குறித்து கொண்டு வா. அந்த நாள்ல நம்ம போர் தொடங்க வெற்றி அடைஞ்சிருவோம். உடனே துரியோதனன் போறார் சகதேவனை பாக்குறதுக்கு. பீமன் பார்த்தா துரியோதனன் இந்த பக்கம் வர்றான். என்ன இதுக்கு? தர்மர் போய் கேட்டார், என்னப்பா துரியோதனா இங்க வந்திருக்கிற? உனக்கு போர் வேண்டாமா? சமாதானமாக போய் விடலாமா? போரை நிறுத்தி. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு சகதேவனிடம் தனிமையில் பேச வேண்டும். சரி பேசிக்கோ. போய் சகதேவன் கிட்ட, எதிரி கிட்ட உட்கார்ந்து இருக்காரு துரியோதனன். நல்ல ஒரு டேட்டா பார்த்து கொடு, ஒரு நாளை பார்த்து கொடு. அன்றைக்கு நான் போர் தொடங்க வேண்டும், நானே வெற்றி அடைய வேண்டும் எதிரி கிட்ட. ஆனா இவங்க எல்லாம் பாருங்க, உண்மை பொய் பேச தெரியாது, நம்ம மாதிரி நல்லவங்க. உடனே சகதேவனும் என்ன செஞ்சாரு? பஞ்சாங்கத்தை எடுத்து கணித்து, அமாவாசையின் அடுத்த நாள் நீங்கள் போரை ஆரம்பித்து விட்டால் கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான். துரியோதனனுக்கு சந்தோஷமா போச்சு. ஏன்னா இவங்களுக்கு பொய் பேச தெரியாது, உண்மையைத்தான் சொல்வார். ரொம்ப ஆணவத்துடன் ஆடிக்கொண்டு போகிறார் துரியோதனன். பீமன் வந்து கேட்டாரு சகதேவன் கிட்ட, என்ன நடந்தது? அவன் எதுக்கு வந்தான்? என்ன கேட்டான்? சகதேவன் சொன்னார், நாள் குறித்து தர சொன்னார். எதுக்கு? போருக்கு. நீ என்ன செஞ்ச? குறிச்சு. நான் சர்வநாசம், நாசமா போச்சு. இப்படியுமா இருப்பீங்க? நாளை குறி. 5 பேரும் ஓடுறாங்க. யாருக்கிட்ட? கிருஷ்ணர் கிட்ட. பகவான் கிட்ட போய் இதுதான் நடந்தது. அவர் சொன்னார், என்கிட்ட ஏன்பா வர்றீங்க? நானா ஜாதகம் பார்த்து கொடுத்தேன், நானா நாள் குறிச்சு கொடுத்தேன், எல்லாமே பண்ணி பிரச்சனையில மாட்டும் போது கொய்யோன்னு ஓடி வர்றது. சரி நான் எதையாவது செய்கிறேன், உன்னை காப்பாற்ற முயற்சி செய்கிறேன் என்று சொல்லி நேரடியாக பிரயாக தீர்த்தம், திரிவேணி சங்கம், இந்தியாவில் அலகாபாத். யாராவது போயிருக்கீங்களா? இந்த 3 நதிகள் இருக்கு, கங்கை, யமுனை, அந்த திரிவேணி சங்கத்துல போய் உட்கார்ந்து அமாவாசை அந்த நாளைக்கு தான் இறந்தவர்களுக்காக தர்ப்பணம் திதி செய்வார்கள், இறந்து போனவர்களுக்காக பூஜை செய்வார்கள். அந்த பூஜையை நம்ம என்று கமெண்ட் செய்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.